எங்க இது நம்ம ஊர் ஹோட்டல் கடை மாதிரி இல்லையே. ஆமா, இங்க பலகாரம் விலை ஜாஸ்தியா? நோ டாக், பேசக்கூடாது. காது குத்துறவாளி எல்லாம் மற்றவங்க கிட்ட வச்சுங்க. நீங்க யாரு ஏதுன்னு எனக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, மறுபடியும் சர்வசுந்தரவா? ஆமா, டைரக்டர் பாலச்சந்திரன் சார் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா? வாங்கல? நான் இந்த இனிப்பெல்லாம் கேட்கலீங்களே. நோ டாக், நான் கொடுக்கறதான் நீங்க சாப்பிடணும். ஆமா, ஹோட்டல்ல ஹீரோ தேட வந்தீங்களா? நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். நானே ஹீரோ ஆக்ட் பண்றதாக முடிவு பண்ணிட்டேன். நம் சரி. நானும் அமலாவை லவ் பண்றேன். நதியாவோ என்ன லவ் பண்ணுது. கதை அப்படித்தான் இருக்கும். அந்த ராதா ஆம்பிகா எல்லாம் வேணாம். அவங்கள எனக்கு பிடிக்கும். ஆனா என்னை விட ஹைட் அதிகம். மியூசிக் டைரக்டர் இளையராஜா தானே. நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு டிஸ்கோ சாங் செட்டப் பண்ண சொல்லுங்க. அல்லே அச்சே அல்லே அச்சே எப்படி அல்லே அச்சே அல்லே அச்சே நோ. ஏன் சார், நான் இவ்வளவு சாப்பிட்டேனே, நீங்க எந்த காசு வாங்கலையே? நோ டாக். நேரா ப்ரொடியூசர் அனுப்புறீங்க, எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறேன், அப்படியே பே பண்ணிடுறேன். ஆமா, கார் எங்க? ரஞ்சனி எடுத்துட்டு போயிட்டாங்க. ரஞ்சினியா? அந்த நிலாவத்தான கையில பிடிச்சனா கையில பிடிச்ச. வெரி குட் ஆபீஸ். நீங்க ஒண்ணு செய்வீங்க. என்னங்க? நேர தினத்தந்தி ஆபீஸ் போறீங்க. அங்க வந்து நான் மாறு வேடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு புல் பேஜ் விளம்பரத்தை கொடுக்குறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ரஞ்சினி எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னல. வெரி குட். ஒத்துமே ஸ்டூடியோ டாடா. அந்த நிலாவத்தான ஆமாண்டா, அவனேதான். இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடுவான். பின் வழியாவா? குட் மார்னிங் சார். எஸ், நீங்க தானே சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர்? டேய் பச்சையப்பா, அன்னைக்கு ஹோட்டல்ல ஓசியில டிஃபன் கிடைச்சது. மீனவ பொம்பளை கருவாட்டு குழம்போட சோறு போட்டா இவங்க கார்ல வந்திருக்காங்க. பெருசா கொடுப்பாங்க. ஆமான்னு சொல்லுடா. ஆமா, நான் தான் டைரக்டர். பேரு சக்கரவர்த்தி தானே? எஸ், மாறு விஷயத்துல வந்திருக்கேன். சமுதாய புற்றுநோய்ங்கிற படத்தை எடுத்தது நீங்க தானே? ஆமா, அதுல கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் உங்க கதாநாயகன் நிக்க வச்சு சுடுவானே? ஆமா ஆமா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களாம் சமூக விரோதிகள் காமிச்ச படம். அதுதான் என் கொள்கை. உங்களுக்கு படம் பிடிச்சதா? இப்ப பிடிக்க போகுது. ஏண்டா நிக்கிற, போடுறா. ஹலோ, நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. நான் தான் செங்கல்பட்டு செங்கோடை. நான் தான் காட்டாங்குளத்தூர் காட்டாடி. நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அப்புறம்
இப்போ உங்க புருஷன் எங்க பாதுகாப்புல தான் இருக்கான். அவனை உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல ஹவுரா மெயில் போனதுக்கு அப்புறம் அடச்சி ஹவுரா மெயில் இல்ல பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ஆமா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறம் மரியாதையா ஒரு கவர்ல 300 ரூபாய் போட்டு வை. ஹலோ, முன்னாடி பேசினவனுக்கு கணக்கு தெரியாது. 300ன்னா சின்ன 300 இல்ல, பெரிய 300. பெரிய 300ன்னா எவ்வளவு தெரியுங்களா? 3000 ரூபா. அடச்சி உன்னை படிக்க வச்சாலே 3000 கேட்கலாம். இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான். இவனுக்கும் கணக்கு தெரியாது. பெரிய 300ன்னா 3000 இல்லை 30,000. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது அப்புறம் உங்க புருஷனை பணமாத்தான் பாப்பீங்க. அண்ணே எதுக்கு நம்ம போன் நம்பர் கொடுத்தீங்க? நம்ம போன் நம்பரை நோட் பண்ணீங்க. 6 5 1. உன் பேச்சை கேட்டு இந்த போன் நம்பரை முழுசா கொடுத்திருந்தேன்னா நம்ம எல்லாருமே தான் மாட்டிக்குவோம். நம்ம பதுக்கி வச்சிருக்கிற டைரக்டரை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்குதான்னு பாப்போம். ஐயோ என்னடா அது? இவனை ராத்திரி பூரா நாம இங்க அடைச்சு வச்சிருக்கோம். இவன் என்னடானா நேத்து ராத்திரி எம்ஜிஆர் பிரைஸ் வாங்கியிருக்கான். போட்டோ கூட வந்திருக்கு. எப்படி அது? அண்ணே ஒருவேளை டூப்ளிகேட்டா இருக்க போகுது. நல்லா பாருங்க அண்ணே. அதே சிரிச்ச முகம், அதே சிவப்பு கலர், அதே கருப்பு கண்ணாடி, அதே வெள்ளை தொப்பி. எம்ஜிஆரே தான், டூப்ளிகேட் இல்ல. சின்ன நேத்தே வேணாம் வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? என்ன என்ன வேண்டான்னு சொன்னேன்? நேத்து ராத்திரி நீங்க 2 பேரும் சாராய கடைக்கு போனீங்களா? சின்ன நன்னையனை காவலுக்கு விட்டுட்டு போனீங்க. அப்ப இந்த பரிசு வாங்க வேண்டிய விஷயத்தை அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? நீங்க 2 பேரும் இருக்கீங்க, சொல்லாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா 2000 ரூபாய் தனியா தள்ளி விட்டுணும்னு. நானும் ஒத்துக்கிட்டேன். அவர் என்ன கூட்டிட்டு போனாரு, பரிசையும் வாங்கிட்டேன். பாத்தீங்களா, பேப்பர்ல இன்னைக்கு செய்தி வந்துருச்சு. பாவம் சின்ன மாட்டிட்டாரு. அவரை அடிச்சிடாதீங்க. பாவங்க, அவர் அடிச்சிடாதீங்க. அண்ணே 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 அண்ணே, என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு. என்னது? நேற்று ராத்திரி இந்த அண்ணன் போதையில இருக்கும்போது சின்ன நானும் பரிசு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னா இல்லையா? நானா? அட சொன்னா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? குண்டு கிட்ட சொன்னாத எனக்கு எக்ஸ்ட்ராவா 3000 ரூபாய் தள்ளுன்னு. என்னடா சின்ன சேர்த்து நீங்களும் அடிக்கிறீங்களே? இவர் அடிச்சிடாதீங்க. அண்ணே அண்ணே, நேரமாச்சுனே. அவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுங்கண்ணே. எதுக்கு? நேத்து பரிசு வாங்க போனா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா கூடுவாஞ்சேரிக்கு வழி தெரியாது, எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா என்கிட்ட குடுறி, நான் போய் அவங்க கிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன். என்கிட்ட கொடுத்துட்டா. இப்ப பங்கு பிரிக்கணும்ல, அவங்களுக்கு எழுப்பி விடுங்கண்ணே. பணம் கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இந்த பாருங்க. எப்ப அவங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு. உனக்கு நான் கதவை கூட திறந்து விடுறேன். எல்லா பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. கொடுக்குறேன். மொத்த பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. முட்டா பசங்களா, கொஞ்சம் ஏமாந்தா பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க. சேது, டைட்டா போய் அப்படியே கிரேன் டவுன். Crane down. நரசிம்மா, எந்திரி. கார்த்திக், ஜெயஸ்ரீ, 5 வருஷமா நீங்க பிரிஞ்சிருக்கிற லவ்வர்ஸ். ஓகே, அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணும்போது அந்த ஏக்கம் தெரியும். ஓகே சார், நாங்க 2 பேரும் இது வரைக்கும் சேர்ந்து நடிச்சதே இல்ல. அப்படியா? பரவாயில்ல, இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஏன் நான் பண்ண மாட்டேனா? நீ வரவே இல்ல. 4200 ரூபாய் பட்டுப்படவை. ஆமா, நீங்க அளவு கூட்டுறீங்க.
பார்த்தா தான் சூரியன் மேகத்துக்குள்ள போயிருக்கானா இல்லையான்னு தெரியுமா? சேது ரெடியா? ரெடி சார். ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா. ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன். நடிங்கப்பா. கிரைன் டவுன். கிரைன் டவுன். அந்த இமோஷனை காட்டினீங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். என்னமா? அதாவது 5 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க, அது எப்படின்னா இந்த பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன். மாப்பிள்ளை இங்க வாங்க. எனக்கு என்னவோ அந்த பையன் அந்த செவத்த குட்டியை நல்லா கட்டி பிடிச்சு நடிச்ச மாதிரி தான் தோணுது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த செவத்த குட்டியை கட்டி பிடிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு, அதனாலதான் நடிப்பு சொல்லி கொடுக்குறேங்க. நீங்க என்ன செய்றீங்க? அந்த செவத்த குட்டிக்கு பதிலா நான் நிக்கிறேன், என்ன கட்டி பிடிச்சு நடிப்பு சொல்லி கொடுங்க. அது உங்களுக்கு கூச்சமா இருந்ததுன்னா எப்படி நடிக்கணும்னு என்கிட்ட சொல்லி கொடுங்க, நான் அந்த செவத்த குட்டியை கட்டி பிடிக்கிறேன். சரி, ஓகே. பேக்கப் பேக்கப் போற. அப்படி தம்பி, வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணு. ஆமா, நான் இங்க இருக்கேன். வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி நீங்க பார்த்தது இல்லையே, ரொம்ப தமாஷா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். கிராமத்துல குழாயில டியூப சுருகி நானே எவ்வளவோ தடவை எருமை மாட்டை குளிப்பாட்டிருக்கேன். கிராமத்துல எருமாடு, பட்டணத்துல காரு. இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு? நீங்க எங்கேயும் 1/2 மணி நேரம் போறேன் நீங்களே, அந்த இடத்துக்கு நானும் வரேன். நான் எங்கேயும் போல. மாமா, நான் பாத்ரூம் போகணும். நானும் ஆம்பளை, நீங்களும் ஆம்பளை, நமக்குள்ள என்ன வைக்கும்? தைரியமா உள்ள போங்க, நான் காவலுக்கு இருக்கிறேன். சங்கோச்சப்படாம போங்க. அந்த பக்கம் வெளியில போக வழி இல்லையே? இல்ல. அப்ப சரி. வாங்க சார், வாங்க. அம்மா வாங்கம்மா. உட்காருங்க சார். வாங்கம்மா, வாங்க ஐயா, உட்காருங்க. மாப்பிள்ள, இந்த பெஞ்சில் உட்காருங்க. இங்கெல்லாம் உட்கார வேண்டாம். இவருக்கு பொங்கலங்களே இல்லாத இடத்துல ஒரு முக்காரியை போடுங்கப்பா. இப்படி உட்காருங்க. போயா பொம்பளைக்கெல்லாம் டிக்கெட் விட்டுருக்குற. இப்படி உட்காருங்க. ஆமா, நீங்க வாங்க. இப்படி உட்காருங்க சார். நீங்க அங்க உட்காருங்க. என்ன சார், காலையில நீங்க சொன்ன மாதிரி உட்கார வச்சுட்டேன்னா? கிருஷ்ணு சார், இது நீங்க சாக போற சீன். அம்மா, இந்த சீனுக்கு சரிப்பட்டு வராது. அந்த பூ எடுத்துருங்க. 20 வருஷமா நீங்க 2 பேரும் அன்னோன்னியமா வாழ்ந்துட்டு. அம்மா, இந்த பூ எடுத்துருங்க. இந்த பிரிவை உங்களால தாங்க முடியல. அம்மா, பூ எடுத்துருங்க. சார், உங்களால தனியா சாக முடியல சார். இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் அப்படியே க்ளோஸா வந்து ஒருத்தர் பார்த்து கதறி அழுதுறீங்க சார். ஏன் சார், நாங்க 2 பேரும் அழுத நடிச்சா எடுபடுமா? நீங்க 2 பேரும் நாடக நடிகர்கள் தானே, உங்களால எதையும் நடிக்க முடியும் நிரூபிச்சு காட்டுங்களேன். கிருஷ்ண சார். புரியுது சார். அம்மா, அந்த பூ எடுத்துருங்கம்மா. எடுத்துறேன் சார், கேட்கல. மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் வெளியில போயிட்டு ஒரு 1 மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன். எங்க போறீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான், வந்து சொல்றேன். அம்மா, நீங்க தான் மனோரமாவா? ஆமா. அந்த 4200 ரூபாய் பட்டு புடவை. என்னது? 4200 ரூபாய்மா பட்டு புடவை. என்ன? ஆமா, போங்க. இவங்க இல்லையா? யார் இவரு? வாங்க சார், ஹோட்டல் மாரிஸுக்கு போலாம். சார், அம்மா, நான் சொன்னதை நீங்க 2 பேரும் பார்த்து ஒரு செட்டப் பண்ணீங்க. நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். ஓகே?
சேது 45 மினிட்ஸ்ல வந்துடுறேன். லைட்டிங் கொஞ்சம் எழுதுக்க. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு காஃபி கொண்டா. கிஷ்மு மனோகரம்மா, இன்னைக்கு என்ன சீனு? இப்ப சொல்லிட்டு போனீங்க, நான் உணர்ச்சி வசப்பட்டு சாகர சீன். நான் பூ எடுத்துட்டேன் சார். ஏன் பூ எடுத்தீங்க? பூ இருந்தாதான் மங்களகரமா இருக்கும். பூ வச்சுங்க. எங்க நீங்க பண்ண போறத பண்ணி காட்டுங்க. நீங்க 2 பேரும் சிரிப்பு நடிகர்கள். சீன்ல வந்தாவே சிரிப்பா வரும். இப்படி அழுவா யார் பார்க்க போறாங்க? பாருங்க, நீங்க சாகிறதா இருந்தா கூட சிரிச்சுக்கிட்டே சாகணும். இவங்க செத்ததுக்கு அப்புறமும் நீங்க சிரிக்கணும். பூ வச்சுங்க. என்னங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் அவங்க மட்டும் சிரிக்கணுமா, நானும் சிரிக்கலாமா? எதுக்கு கேட்டேன்னா, கட்டிலேயே கஷ்டப்பட்டு சாகணுமா, ஆள் வரைக்கும் போய் ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு சாகலாமா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. ஹாலுக்கு நடந்து போலாமா இல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே போலாமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார், அப்ப இந்த ஹால் பூரா லைட்டிங் செட் பண்ணிக்குவா. யாரு நானு? உங்க கேமராமேன் சார். ஸ்டுடியோ பூரா விளக்கேத்துவீங்க. கிஷ்மு மனோகரம்மா, கொண்டாப்பா. எனக்கு கொஞ்சம் கொண்டாப்பா, தமாஷா இருக்கும். ஸ்டுடியோல போகக்கூடாதுமா, டைரக்டர் உள்ளாரு. மனோரமாவை டைரக்ட் பண்ணியாச்சு, கிஷ்ணுவை டைரக்ட் பண்ணி, இந்த சத்யராஜ் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணும். டைரக்டர் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இந்த ஆளு போயா என் மச்சா மாதிரியே இருக்கீங்க. போங்க. டைரக்டர் சார், என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. என் மச்சான் உங்களை மாதிரி இருந்துகிட்டு நிறைய தில்லுமுள்ள எல்லாம் பண்ணுது. அவரை நீங்க தான் எப்படியாவது திருத்தி எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன். அவர்தான் கண்ணால கட்டிக்க போறேன். என்ன மன்னிச்சிரு அஞ்சல, நான் தான் உன் மச்சான் பச்சையப்ப. 1/2 மணி நேரமா டைரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து கிஷ்மா டைரக்ட் பண்ணிட்டேன், மனோரமா டைரக்ட் பண்ணிட்டேன், சத்யராஜ் தான் பாக்கி. அஞ்சல 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 ஐயோ தம்பி, இங்க வாப்பா. கிராமத்து பொண்ணு போல இருக்கு. சினிமா சான்ஸ் கேட்டுட்டு வந்தா பசி மயக்கம், கீழே விழுந்து கிடக்கா. ஏதாவது டிஃபன் கொடுத்து ஊருக்கு போக சொல்லு. பொண்ணு எவ்வளவு டக்கரா இருக்குது, இத போய் ஊருக்கு அனுப்ப சொல்றாரு. சரியான சாமியார் இருக்கு. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னமா இது, பூ எடுக்க சொன்னே, மறக்காம டேக்ல இருக்கு. கிஷ்மு சார், சார் ரெடியா? அம்மா ரெடியா? ஒரு மானிட்டர் பாப்போம். ஆக்ஷன் ஆக்ஷன். ரெடி. கண்ணே, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணா, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணே, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணே போட்டுக்க. அடிக்க. நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம்.
வாட் இஸ் திஸ் மிஸ்டர் கிஷ்மு? என்னம்மா மனோரமா அம்மா? என்ன சார்? என்னங்க இதெல்லாம்? என்ன சார், நீங்க தான் சொன்னீங்க சாவு கூட ஜாலியா இருக்கணும்னு. இதை விட ஜாலியா எப்படி சாக முடியும்? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன? நாங்க 2 பேரும் கடைசியா கட்டி பிடிச்சிருந்தோமே, அப்படியே டபக்கரிய மண்டை சாயுது, நான் செத்து போயிடுறேன். உங்க வீட்டுல சிரிப்பாங்க குழந்தைங்க. அப்படியே செத்துறீங்க, நல்லா இருக்கும். யோ சேது, என்ன இதெல்லாம்? ஆமா சார், நீங்க தானே ஃபுல் ஃப்ளோர் ரைட் பண்ண சொன்னீங்க. பண்ணிட்டேன். நான் ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்ண சொன்னேன். ஏயா சோஃபா சேர் ஏதாவது இருக்கா ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்றதுக்கு? யோ நரசிம்மா, கேமராமேனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சியா? இல்ல சார், நீங்க தான் சார் சொன்னீங்க. யாரு சொன்னாக சொல்லலங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல சார். அவங்க இப்ப 2 பேரும் நடிச்சாங்களே, அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது அப்படியே போட்டோ பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அடி ஆத்தி படம் 100 நாளுதே. ஷட் அப், பிரேக். என்னம்மா, சினிமாவில் நடிக்கிற ஆசையில ஊரை விட்டு ஓடியாந்தியா? எந்த ஊரு? யாரையா சொன்னது நான் சினிமாவில் நடிக்க போறேன்னு? எங்க டைரக்டர் தான் சொன்னாரு, டிஃபன் கூட கொடுக்க சொன்னாரு. சாப்பிட்டு ஊரை பார்க்க போயிச்சாரு. கெட்டுக்கிட்டு போயிடாத, அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். என்னம்மா சினிமா சான்ஸா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். யார் மேல அடி தூக்குற? படுவா, எனக்கு ஒண்ணு பிளீஸ். என்னாச்சுங்க? என்னாச்சு உங்களுக்கு? பயப்படாதீங்க. நம்ம டைரக்டரை ஒரு வார்த்தை குத்தாலத்தை கூட்டிட்டு போங்க. அந்த அருவி தண்ணி மண்டையில விழுந்ததுன்னா எப்பேற்பட்ட பைத்தியமானாலும் குணமாயிடும். சுத்த காட்டு முன்னாடித்தனமான வைத்தியம் சொல். டாக்டர் கோவம் இல்ல? அம்மா, கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போய் 1 வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். அதை வச்சுட்டு அருவி தண்ணி கொட்டணும். அடி ஆத்தி, எதுவா இருந்தாலும் பணத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லுங்க சார். 47 லட்சம் ரூபாய நான் முதலீடு பண்ணி வச்சிருக்கேன் சார். அதுக்குள்ளார நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் போல இருக்கேன் சார். அடி ஆத்தி. சாந்த பத்திரகாளி குழந்தை, உனக்கு என்னம்மா குறை? சுவாமி, இவ என் தங்கச்சி. இவளுடைய புருஷன் இவளை விட்டு போயிடுவாருன்னு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி. நீங்க தான் அருள் புரியணும். கவலைப்படாத மகளே. இந்த மஞ்சள் கயித்தை இவ புருஷனோட வலது கையில கட்ட சொல்லு. அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி, வெளியூர் போயிருந்தாலும் சரி, உன் தங்கச்சி உங்க குலதெய்வத்தை வீட்டுல பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கயித்தோட மகிமை இவ புருஷன் இவ பக்கமா ஓடோடி வருவான், ஓடோடி வருவான். சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? இத வலது கையில தான் கட்டணுமா இல்ல இடது கையிலும் கட்டலாமா? ஏமா அப்படி கேக்குற? ஏற்கனவே வலது கையில பெரிய வீடு இதை கட்டி இருந்ததுன்னா? சிவசிவா, செந்திராண்டவா, இது என்னடா சோதனை? சின்ன வீட்டுக்கும் மஞ்சள் கயிறு கொடுத்துட்டேனா? உங்க இஷ்டத்துக்கு பத்திரிகையில டைரக்டர் இப்ப எல்லாம் ஏடா கூடமா நடக்கிறாருன்னு சொல்லி எழுதிட்டீல. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா தெளிவா உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கிறார் ஐயா. மன்னிச்சிருங்க சார், டைரக்டர் இப்ப நல்ல மூட்ல தான் இருக்காரு. அதை நாங்க நேராவே பாத்துட்டோம். சாரி சார், போன வாரம் நாங்க எழுதுனதுக்கு இந்த வாரம் மறுப்பு போட்டுறோம். பெருசா போட்டு விட்டுருங்க. குளிச்சிட்டியாமா? பூஜை பண்ணணும், சீக்கிரமாமா. உங்க டைரக்டர் நல்ல மனநிலையில தான் இருக்காரு. அதை நேர்லயே பாத்துட்டோம். இங்க
என்ன பார்த்தோமோ அது அப்படியே. ஓம் பகவதி, ஓம் காளி, உங்காரி, திரிசூலி. அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்கு. ஊமத்தங்காயி, ஆமணக்கு விதை, பலாக்கொட்ட தோல், வெட்டி வேறு. இது நாளைய எரியிற நெருப்புல போடு. ஒரு இரும்பு கம்பிய அந்த நெருப்புல நல்லா பழுக்க காய்ச்சி அந்த ஆடு அசந்திருக்கிற நேரமா பார்த்து அவன் தொடையில ஒரு இழுப்பு இழுத்துடு. அப்புறம் பாரு, உன் தங்கச்சியை விட்டு பிரியவே மாட்டான் 7 ஜென்மத்துக்கும். வாங்க 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 வாங்க. என்ன ரொம்ப நாள் அந்த பக்கமே காணோம். உங்களை பார்க்காம பாப்பா துரும்ப இழைச்சு போச்சு. ரூம்க்கு போங்க. ரூம் ரூம் ரூம். எங்க போறீங்க? ரூமுக்கு போக சொன்னாங்க. ரூம் இந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கமா? இந்த ரூமா? இந்த ரூமா? இந்த ரூம் தான். புதுசா கட்டிருக்கீங்களா? அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. கைய விட்டு போயிடுவாரு போல இருக்கு. கொடுத்துதான் இருப்ப காய்ச்சிடா சூட்டுக்கோல. என்ன டைகர், எல்லாத்தையும் போட்டுக்கல. ஆமணக்கு விதை, ஊமத்தங்கா, பலாக்கொட்ட தோல் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். என்னங்க இன்னைக்கு என்ன பொங்கலா தீபாவளியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? புது வேட்டி துண்டெல்லாம் கொடுக்குறீங்களே. என்ன புதுசா கேக்குறீங்க? சட்டை கழுத்து. என்னங்க? என்னம்மா பாத்திரம் கழிட்டியா? கழுவிட்டேம்மா. ஏமா எதுக்காக இந்த கம்பியை காய்ச்சுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ இப்பதான் புதுசா வேலைக்கு வந்திருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் தங்கச்சி புருஷன் கொஞ்ச நாள வெளியே தப்பு தண்டா பண்றாரு. அவர் ஆயுஸ் முழுக்க என் தங்கச்சி கூடயே இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த குடுகுடு பாண்டி வைத்தியம். இப்ப அவர் வந்திருக்காரு. அவர் தொடர சும்மா ஒரு இழுப்பு, அவ்வளவுதான். நல்லா இழுத்து விடுங்கம்மா, அப்பதான் இந்த ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும். நல்லா காய்ச்சுங்க. இந்த பாருங்க, நீங்க சொன்னபடி நான் வேட்டிய கட்டிட்டேன், துண்டையும் போட்டுக்கிட்டேன். இப்ப நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். வாங்க, நீங்களும் வாங்க. என்னது கையில கம்பி? உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஆன வயசு கடையால் எல்லாம் கையில எல்லாம் கம்பி வச்சுட்டு விளையாடுறீங்களே. உட்காருங்க, நான் சொல்றது கேளுங்க, நீங்களும் கேளுங்க. டைரக்டர் சக்கரவர்த்தி இருக்காரு. நல்லா இருப்பீங்களா? சூடு வச்சுட்டீங்களா? ஐயோ, புதுசா இருக்கால? யாரு இந்த பொண்ணு? கிராமத்து பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. உன் பேர் என்னம்மா? அஞ்சல. அஞ்சலையா? எங்க துணியை மாத்திக்காம போறீங்களே? ஏற்கனவே துண்டை காணும், துணியை காணும் இருக்க. இந்த நேரத்துல துணியா? ஐயோ என் காலு. ஏமா, இப்ப வந்தவரு பாப்பாவோட புருஷன் இல்ல, டைரக்டர் சக்கரவர்த்தின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இது இந்த மாதிரி வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே சேர்ந்திருக்க மாட்டேன். ஏமா, ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி வாழ்க்கையை விளங்க வைக்க பாக்குறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? போடி வடிய. சர்தம் போடிடா. சர்தம் போமா, நான் என் துணியை எடுத்துட்டு போறேன். மச்சான், வந்துட்டியா அஞ்சல? மச்சான் என்ன மன்னிச்சிரு மச்சான். ஒன்னு குத்த சொன்னேல்ல, அதனாலதான் கடவுள் எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாரு. அந்த பாப்பா வீட்லயே எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. தெரியுமே. பாப்பா வீட்லயா? அப்புறம் டைரக்டர் சக்கரவர்த்திய நான் உங்க வீட்டுல பார்த்தேன்.
மச்சான் அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா? அவர் அவங்க வலைக்குள்ள போடுறதுக்காக இரும்பு தெரியுமா, இரும்பு அத பழுக்க காய வச்சு அவர் தொடையில ஒரு இழு இழுத்துட்டாங்க. மச்சான், டைரக்டர் சக்கரவர்த்தியும் அவங்க பொஞ்சாதியும் ஒன்னா வாழணும். அதுக்காக நீ என்ன தில்லுமுள்ளு வேணாலும் பண்ணு. இனிமே நான் உன் பக்கம். மச்சான் மச்சான் என்ன மன்னிச்சிரு மச்சான். மச்சான் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு மச்சான். மச்சான் இப்ப மன்னிக்க போறியா இல்லையா? சொல்லு. அப்பா அஞ்சலே, அஞ்சலே, இரு நான் சொல்றது கேளு. டூப்ளிகேட்டா பாப்பாவோட படுக்கறைக்கே போயிட்டியா நீ? ஆமா போனேன். ஐயோ அங்க என்னலாம் நடந்துருக்குமோ? ஐயோ ஒண்ணுமே நடக்கல அஞ்சலே. ஐயோ இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேயா? ஐயோ அஞ்சலே நான் சொல்றத கேளு. என்ன மறந்துரு, நான் வேற எவனையாவது கட்டிக்கிறேன். என்னை விட இழுச்சவன் கிடைக்க மாட்டான். அது நான் பாத்துக்கிறேன் போயா. நான் நடந்ததான் சொல்றேன், நடக்க முடியலையே. அஞ்சலே, அஞ்சலே, அஞ்சலே. ஏன் பாப்பா சேப்பா நல்ல நேரத்துல அழுவுற? பின்ன என்ன சார், என்ன மறந்துட்டீங்களே? உங்க பொண்ணையும் மாப்பிளையும் மட்டும் சேர்த்து வச்சுட்டீங்க. என் கதி? அந்த பொண்ணும் மாப்பிளையும் சேர்றதுக்கு காரணமே நீதானப்பா. என்ன பிரயோஜனம்? உன்னையும் அஞ்சலையும் சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே. இப்ப நம்ம நேரம் உன் கிராமத்துக்கு தான் போறோம். அப்படிங்கிறீங்களா? உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வைக்கிறதே என் பொழப்பா போச்சு. சார், உங்க மாப்பிளைய சின்ன வீட்டுல இருந்து காப்பாத்தினா அஞ்சலை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, எவ்வளோ ஒருத்தவ கழுத்துல தாலியை கட்ட போறான். சார் கல்யாணத்தை நிறுத்துங்க சார். பச்சையப்பா, இது வரைக்கும் நீ எவ்வளவு தமிழ் சினிமா பார்த்திருப்ப? நிறைய பார்த்திருக்கேன். எப்பவாவது கிளைமேக்ஸ் சீன்ல இந்த மாதிரி கோயா ஒருத்தன் கதாநாயகி தாலி கட்டி பார்த்திருக்கியா? இல்ல. இந்த வருப்பா வந்து உட்காருவோம், அவ்வளவுதான். கடைசியா அவனை எழுப்பிடுவாங்க, கதாநாயகன் தான் போய் தாலி கட்டுவான். இந்த கதாநாயகன் அந்த கதாநாயகி நம்ப மாட்டேங்கிறாளே. நான் எதுக்கு இருக்கிறேன்? நம்ப வைக்கத்தானே. எப்படி? அவளை ஒரு குழப்ப போறேன். காதை குடுங்க. என்ன உபதலைவா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அதான் வாய் அடைச்சிட்டீங்களே. அச்சேப்பா, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணினேன். நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் என் மனசாட்சி உறுத்திச்சு. நீ இந்த ஊரை விட்டே போனதுக்கு அப்புறம் இவளையே ரெண்டாம் தாரமாவும் செட்டப் பண்ணிட்ட. இவ சம்மதத்தோட தான். பச்சையப்பா, நீ ரொம்ப நல்லவன். நீ அஞ்சலையை கட்டிக்கிறதா நியாயம். இதுதான் இந்த உபத்தலைவருடைய தீர்ப்பு. மச்சா, அன்னைக்கு உனக்கு சூடு போடுறப்ப நான் தான் அந்த வீட்டுல இருந்தேனே. அது வந்துமா டைரக்டர் சக்கரவர்த்திக்கு போட்ட சூடுமா? பட்டணத்துல மச்சா வீட்டுல கைத்து கட்டில உட்கார்ந்து இருந்தப்ப நானே என் கையால தடவி பார்த்தேனே. ஐயோ, அதுவும் டைரக்டர் சக்கரவர்த்தி தாமா. அவன் பெரிய மோசக்காரன், ஜகஜால கில்லாடி, இன்டர்நேஷனல் ஃப்ராடு. மச்சா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கமா. தம்பி, என்னங்க நீ என்ன செய்யற? மாலைய கயற்ற, எழுந்திருக்கிற. இந்த கூட்டத்துல வேற ஏதாவது பொண்ணு கிடைக்குமான்னு தெரியல. மாப்பிள, என்னம்மா அது? அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் ஆளை மாத்த வேணாமா? அது வந்து நான் ட்ரெஸ் மாத்த வேணாமா?
நீ புது படம் இடம் இருக்கிற உன் மச்சானோ புது வேட்டி புது சட்டை போட்டு தந்ததுன்னா நல்லா இருக்கும். நான் போய் புது வேட்டி புது சட்டை போட்டு உன் மச்சானையே கூட்டிட்டு வரேன். உன் மச்சானையே கூட்டிட்டு வரேன். பாப்பா ஒரிஜினல் பச்சையப்பா, வேட்டியை ரொம்ப தூக்காத. உடல இருக்கிற தழும்பு தெரிய போகுது. சாயம் வளர்த்துரும். என்ன தைரியம் என்ன உபத்தலைவர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்ப? எழுதி ஏன் பொண்டாட்டி என் பக்கத்துல உட்காராம உன் பக்கத்துல உட்காரவா? ஓம் பொண்டாட்டியா? ஆமா. கல்யாணமே கட்டிட்டீங்களா? ஆமா. எப்போ? எல்லா கதையும் இப்பதானப்பா உங்ககிட்ட சொன்னேன். யாருகிட்ட? பச்சை பண்ண சொன்னாரு. பச்சை பண்ண அந்த பச்சை பண்ண. நல்லா இருங்க. புரியல. குழப்பறானே.